Example 1.3, if A is equals to 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 set of in the elements. Okay va? Find n of A. N of A na number of elements. So in the set la எத்தனை elements இருக்கோ அதுதான் n of A. எத்தனை elements இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 elements இருக்கு. So A is equals to set of 1, 2, 3, 4, 5, 7, 9. Okay va? அப்போ n of A is equals to 8. Okay va? Therefore the number of elements in the set A is 8. Okay va? Example 1.4 are P is equals to set of x such that minus 3 less than or equal to x less than or equal to 0. X belongs to Z and Q the set of all prime factors of 210 equivalent sets. என்ன சொல்றாங்க? P னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க, Q னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டு ஈக்குவலன்ட் செட்டான்னு கேக்குறாங்க. ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கியூவும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் ஈக்குவலன்ட் செட்ஸ். ஓகேவா? அதாவது என் ஆஃப் பியும் என் ஆஃப் கியூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஈக்குவலன்ட் செட். இப்போ என் ஆஃப் பி முதல்ல பி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதை வந்து எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? ரூல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, பில்டர் ஃபார்மில். இதை வந்து நம்ம எலிமெண்ட்ஸாக மாற்றலாம். பியோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கியூவோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். கியூவை எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டீஜர்ஸ்னால் என்ன? நெகட்டிவும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். ஓகே, அதில் என்ன ரூல் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் சச் தட் மைனஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் 3லேருந்து 0 வரைக்கும் இருக்கிற இன்டீஜர்ஸ். மைனஸ் 3க்கு அப்புறம் என்ன வரும்? மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0. ஓகேவா? இதுதான் பியோட செட்டு. இப்போ அடுத்து Q. Q is equals to set of all prime factors of 210. 210ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு முதல்ல 210ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? எந்தெந்த நம்பரால் 210 வந்து டிவைட் ஆகுமோ அது எல்லாமே 210ஓட ஃபேக்டர்ஸ் தான். ஓகேவா? 1ஆல் டிவைட் பண்ணும்போது 210 வருது, 2ஆல். ஸோ இதெல்லாமே வந்து 210ஓட ஃபேக்டர்ஸ். இந்த 1, 2, 3, 5, 6, 7, 10, 14, 15, 21, 30, 35, 42, 70, 105, 210 இதெல்லாமே வந்து 210ஓட ஃபேக்டர்ஸ். அப்போது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். இதில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்? 2, 3, 5 and 7 இது 4 மட்டும் தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஏன்னா 6 வந்து 2, 3 டேபிள்ஸில் வரும், 10 வந்து 2, 5 டேபிள்ஸில் வரும், 14 வந்து 7, 2 டேபிள்ஸில் வரும். ஸோ அதனால் இதெல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. இந்த 4 மட்டும் தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ கியூவோட செட்டில் என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதில் இருந்து என்ன கிடைக்குது? n of P, number of elements in P எத்தனை? 4. 1, 2, 3, 4. அதே மாதிரி number of elements in Q எத்தனை இருக்கு? 4 elements. Therefore ரெண்டு equal. Number of elements in P is equals to number of elements in Q. Therefore the sets P and Q are equivalent sets. Okay va? Example 1.5 are A is equals to set of x such that x belongs to natural number. Okay va? 4 less than or equal to x less than or equal to 8 and B is equals to set of 4, 5, 6, 7 and 8 equal sets. So என்ன சொல்றாங்க? Aவும் Bயும் ஈக்குவல் செட்டான்னு கேட்குறாங்க. ஈக்குவல் செட்னா என்ன? இதில் இருக்கிற ஏல இருக்கிற எலமெண்ட்ஸும் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் அது வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ்னால் இதில் இருக்கிற நம்பர்ஸும் இதில் இருக்கிற நம்பர்ஸும் சேமாக இருக்கணும்.
ஓகேவா, அதுதான் ஈக்குவல் செட். இப்போ ஒன்று வந்து நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க, என்னென்ன எலமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏ வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்ன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றுவோம், மாற்றிட்டு ரெண்டும் ஈக்குவல் செட்ஸான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க, பிலாங்ஸ் டு என்ன நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்போ 4 less than or equal to x less than or equal to 8 அப்படின்னா என்ன, 4லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் இந்த செட்டில் இருக்கு. அப்போ a is equals to 4 5 6 7 8. b is equals to ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 4 5 6 7 8. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஆமாம். therefore a and b are equal sets. எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கு பாருங்க, 4 5 6 7 8 எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால a and b are equal sets. Example 1.6, insert the appropriate symbol, subset or not a subset in each blank to make a true statement. என்ன சொல்றாங்க, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து சப்செட்டா இல்லையா அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சப்செட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஒரு செட்ல இருக்கிறது இன்னொரு செட்ல ஃபுல்லா இருக்கணும். எல்லா வேல்யூஸுமே, இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த சப்செட்லயும் இந்த செட்லயும் இருக்கணும். அப்படி இருந்தா இது வந்து இதோட சப்செட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க பாருங்க 10 20 30 40 எப்படி கொடுத்துருக்காங்க, இதுல 10 20 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கு, இதுல 10ம் இருக்கு 20ம் இருக்கு 30ம் இருக்கு. ஸோ இதெல்லாமே இதோட சப்செட் தான். ஓகேவா, வெறும் 10 மட்டும் இருந்தாலும் இதோட சப்செட் தான், 20 மட்டும் இருந்தாலும் இதோட சப்செட் தான், 30 மட்டும் இருந்தாலும் இதோட சப்செட் தான், 40 மட்டும் இருந்தாலும் இதோட சப்செட் தான். எதுவுமே இல்லாம பிளாங்கா இருந்தாலும், நல் செட் இருந்தாலும் இதோட சப்செட் தான். ஓகேவா, அப்படி இல்லாம வெறும் 10 20 இப்படி இருந்தாலும் 20 30 30 40 இல்லைன்னா 10 20 30 10 20 40 இந்த மாதிரி என்ன காம்பினேஷன்ல இருந்தாலும் இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இதில் இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ராவா வேற எந்த வேல்யூஸும் இருக்கக்கூடாது, இதில் இருக்கிற வேல்யூஸே எந்த காம்பினேஷன்ல இருந்தாலும் அதை வந்து நம்ம இதோட சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ 10 20 30ன்றது இதோட சப்செட்டா? ஆமா, ஏன்னா எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு, இதுல 10ம் இருக்கு 20ம் இருக்கு 30ம் இருக்கு, அதனால இது இதோட சப்செட். ஓகேவா, அடுத்தது பாருங்க, PQR x w x y z. PQRன்றது Pயும் இல்லை Qவும் இல்லை Rவும் இல்லை, அதனால ஒரே ஒரு, இப்போ இந்த PQRக்கு பதிலாக WX மட்டும் இருந்துட்டு R இருந்தாலே இது வந்து இதோட சப்செட் கிடையாது. ஏன்னா R வந்து வேற எலிமெண்ட் ஆயிடும். அதனால இந்த செட்ல இல்லாத எலிமெண்ட்ன்றதுனால அது வந்து இதோட சப்செட் ஆக முடியாது ஃபுல்லா. இப்போ வெறும் W மட்டும் இருந்தாலும் இதோட சப்செட், எக்ஸ் மட்டும் இருந்தாலும் இதோட சப்செட். இந்த சிங்கிள் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் சப்செட் இல்லை, இந்த காம்பினேஷன்ல எந்த மாதிரி வந்தாலும் அது வந்து சப்செட். ஆனா இதுல இல்லாத ஏதாவது ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலே இது வந்து அதோட சப்செட் இல்லைன்னு ஆயிடும். இப்போ இது மூணுமே வேற எலிமெண்ட் தான், அதனால இது சப்செட் கிடையாது. does not a subset. ஓகேவா, does not belongs to in the set. PQR does not belongs to the set of W x y z. இல்லனா PQR is not a subset of W x y z. Okay. Example 1.7, write all the subset of A. பாருங்க, அதான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல சப்செட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு செட் கொடுத்துட்டாங்க, A is equals to set of A and B ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட சப்செட்ஸ் எப்படி எழுதலாம்? subset of AR. நல் செட்டும் இதோட சப்செட் தான், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எம்டி செட்டும் இதோட சப்செட்டு. இன்னொரு செட் வந்து ஏ மட்டும் இருந்தாலும் இதோட சப்செட், எந்த ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் இதோட சப்செட் தான். ஸோ பி மட்டும் இருந்தாலும் அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் இருந்தாலும் இதோட சப்செட் தான். இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்தாலும் அதுவும் இதோட சப்செட் தான். ஓகேவா, ஸோ சப்செட்னா என்னன்னு இப்போ புரிஞ்சுதா? லாஸ்ட் சம்மில் கிளியராக புரியலனாலும் இந்த சம்மில் கிளியராக புரிஞ்சுதா? Example 1.8, verify whether A is equals to the set of 20, 22, 23, 24 and B is equals to the set of 25, 30, 40, 45 or disjoint sets. இப்போ இது ரெண்டும் disjoint set அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதுக்கு முதல்ல A is equals to என்னென்ன இருக்கு, இந்த செட்ல என்னென்ன இருக்கு? 20 இருக்கு, 22 இருக்கு, 23 இருக்கு, 24 இருக்கு. Bல என்னென்ன இருக்கு? B is a set of 25, 30, 40, 45.
ஓகேவா? இப்போ A இன்டர்செக்ஷன் B இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு எலிமெண்டாவது இருக்கா? அதை மட்டும் தான் இதில் போடணும். ஓகேவா? இந்த செட்டில் இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு எலிமெண்ட் தான் போடணும். 20 இதில் இருக்கா? இல்லை. 22 இருக்கா? இல்லை. 23 இதில் இருக்கா? இல்லை. 24 இதில் இருக்கா? இல்லை. சரி, 25 இதில் இருக்கா? இல்லை. 30 இதில் இருக்கா? இல்லை. 40 இதில் இருக்கா? இல்லை. 45 இதில் இருக்கா? இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கா மாதிரி ஒரே ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. அப்போது இது வந்து எதுவுமே இல்லாமல் எம்டி செட் தான். ஏ இன்டர்செக்ஷன் பியில் எதுவுமே இல்லை, எந்த எதுவுமே காமனாக இல்லை. அதனால therefore A and B are disjoint sets. Okay va? Example 1.9, find the number of subsets and the number of proper subsets of a set X is equals to set of A, B, C, X, Y, Z. Okay va? So X oda set enna, setla enna elements irukku? A, B, C, X, Y, Z irukku. Idhukku vandu நம்ம number of subset number of proper subset கண்டுபிடிக்க போறோம். Subset na enna? இப்போ null set வந்து ஒரு subset, A வந்து ஒரு subset, B வந்து ஒரு subset, C வந்து ஒரு subset, X ஒரு subset, Y ஒரு subset, Z ஒரு subset. அது இல்லாம A, B மட்டும் ஒரு subset, B, C மட்டும் ஒரு subset, C, X மட்டும் ஒரு subset, X, Y மட்டும் ஒரு subset, Y, Z ஒரு subset. அதே மாதிரி A, B, C, B, C, X, C, X, Y, X, Y, Z, Y, Z, A இதெல்லாம் வந்து ஒரு subset. இந்த மாதிரி subsets வந்து நிறைய போய்கிட்டே இருக்குல்ல, அதனால அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ X is equals to நமக்கு கொடுத்துட்டாங்க A, B, C, X, Y, Z னு. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? is equals to n of p of x equals to 2 power n. எத்தனை இருக்கு n? number of x, sorry, number of elements in set x எவ்வளோ? n of x எவ்வளோ? 1 2 3 4 5 6 இல்லையா? number of elements எவ்வளோ? 6 இருக்கு. ஸோ 2 power 6 தான் number of subsets ஓட வேல்யூ. ஓகேவா? 2 power 6 பண்ணால் என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஸோ ஆன்சர் வந்து 64. இந்த 6 சப்செட், இந்த எக்ஸோட செட்டெல்லாம் சப்செட் நம்ம எழுதணும்னா 64 சப்செட்ஸ் வரும் நமக்கு. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. நம்பர் ஆஃப் சப்செட்ஸை கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவே எழுதிட்டே போனோம்னா நமக்கு 64 சப்செட்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஏ, ஏபி, ஏபிசி, ஏபிசிஎக்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்செட்டையும் ஏற்றிக்கிட்டு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் மாறிக்கிட்டு அந்த மாதிரி 64 சப்செட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸோட வேல்யூ என்ன? n of p of x minus 1. So n of p of x நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 64. 64 minus 1 is equals to 63 proper subsets நமக்கு இதிலிருந்து கிடைக்கும். ஓகேவா?